ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 7 o'clock ஆகுதுங்க. நம்ம நல்லா தூங்கிட்டு இருந்தோம். மேடம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:45 இருக்கும். அந்த மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நேற்று மாதிரியே சரி மெசேஜ் எதுவும் வரலன்னா தூங்கலான்னு சொல்லிட்டு மெசேஜ் வர வரைக்கும் தான் நம்மளும் வெயிட் பண்ணோம். அப்புறம் மெசேஜ் வந்ததுக்கப்புறம் எழுந்து டக்குன்னு ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டோம். நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்குது. சரி, ரூம்லேருந்து இறங்கி அப்படியே வந்தேன். பார்த்தா காலையிலேயே நமக்கு சம்பவம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா தூறல் போட்டிருக்கு. வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே புளி புளியாக ஆயிடுச்சு. மழை வர்றது ஒரேடியாக வந்தால் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா விளாகில் சொல்லியிருப்பேன், ஈவினிங் கிளைமேட் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மழை இந்த தூறல் போடுறதுக்கு தான் போல். இன்றைக்கி விளாக் போஸ்ட் பண்ணுறேன், அதில் பாருங்கள். நேற்று ஈவினிங்கே சொல்லியிருப்பேன். சரி, இப்போதைக்கு நம்ம போயிட்டு அந்த ஸ்கூலை விட்டு வருவோம். வந்து நெக்ஸ்ட் என்னன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி டே எப்படி போகுதுன்றதை இந்த விளாக் மூலிமா நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். பாருங்கள். புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போவோம். லெட்ஸ் கோ. பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலாண்ட விட்டாச்சு. விட்டுட்டு இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். பாருங்கள் கிளாஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதாங்க நைட்டு தூறல் போட்டு இந்த மாதிரி இருக்குது. இப்போ எல்லாம் புள்ளி புள்ளி ஆகிடுச்சு பாருங்கள். எல்லா வண்டியும் நம்ம தொடங்கணும். இன்றைக்கி நமக்கு பார்த்திங்கன்னா இதுவே ஒரு ஈவினிங் பெரிய வேலை. சரி வாங்க கிளம்புவோம். போயிட்டு நெக்ஸ்ட்டு என்னன்றதை பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம ஸ்கூல் விட்டு போனோம்ல அந்த பிளேஸில் தான் நம்ம வெயிட் பண்ணுறோம். மேடம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஸ்கூல் முடிஞ்சிச்சு போயிட்டு கூப்பிட்டு வா. அதாவது எக்ஸாம் நடக்கும் போல். ஏன்னா நம்ம விட்டதே 8 o'clock தான் விட்டு போனோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9:30 தான் ஆகுது. அதான் லீவ் விட போகிறாங்கல்ல, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல். அதனால் இல்லைனா நமக்கு ரெகுலராக 1:30 2 o'clock ஆகிடும் நம்ம ரெகுலராக ஃபுல் டைம் ஸ்கூல் இருந்தால். இப்போ எக்ஸாம் நடக்குதுன்றதால சீக்கிரமாக போயிட்டு கூப்பிட்டு வர சொல்லிட்டாங்க போல். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கார் பார்க்கிங்கில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பின்னாடிலாம் சைடில் தெரிந்து பாருங்கள், எல்லாம் பார்க்கிங் போட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் யாரும் வரல. வந்தாங்கன்னா இவரை கொண்டு போய் வீட்டில் விட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 12 o'clock நம்ம ரெகுலராக அந்த ப்ரோ ஸ்கூல் அதுக்கு நம்ம போனோம். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. நம்ம 9:30க்கு வந்தோம், 10:30 ஆயிடுச்சு. இப்போ தான் பையன் ஃபோன் பண்ணி வரேன் வண்டி ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணிட்டுருக்கோம். சரி, அவர் வரப்போகிறாரு. வந்தாருன்னா நம்ம கொண்டு போய் வீட்டில் விட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி ஆகிட்டு இன்னொரு ஸ்கூல் இருக்குது அதுக்கு போகலாம். சரி வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 11:40 ஆகுது. நம்ம ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். இன்னொரு 20 minutes இருக்குது. ஒரு சேடான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ரோ வரல. நமக்கு மட்டும்தான் இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது. நேற்று நம்ம போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் வரல. நான் ப்ரோ இப்படி பண்ணிட்டீங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம போயிட்டு கூப்பிட்டு வருவோம். கூப்பிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு நமக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியம்லாம் ஸ்கூல் இல்லை. ஏன்னா நம்ம காலையிலே நம்ம பசங்களை நம்ம கூப்பிட்டு வந்தாச்சு. வேறு எக்ஸாம் நடக்குதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சரி, நம்ம அப்படியே பறக்கலாம் வாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் கிட்ட வந்துட்டோம். இன்னொரு 10 minutes தான் இருக்குது. அப்படியே எடுத்துகிட்டு நம்ம அப்படியே பறக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு நமக்கு எதுவும் வேலை இப்போதைக்கு இல்லை. ஓனர் ஒரு 1:30 2 o'clock கிட்ட வருவார்னு நினைக்கிறேன். அவர் வந்துட்டு எதனா வேலை சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வேறு ப்ரோ வேறு இல்லை, போர் அடிக்கும். சரி, 10 நிமிஷம் தான் இருக்குது. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம வந்தாச்சு நம்ம ஸ்கூலுக்கு.
இன்னும் கேட் ஓப்பன் பண்ணல. வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது. நம்ம ஒரு எடுத்து வீட்டில் விட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். இன்னும் ஓனர் வரல. அவர் வரதுக்கு இன்னும் டைம் இருக்கு. சரி பார்ப்போம் வாங்க. இப்போதைக்கு நம்ம ரூம் போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுதுங்க. நம்ம ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் நல்லா தூங்கிட்டோம். இப்போதான் ஏஞ்சி ஒரு டீ ஒன்று அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஏஞ்சி முன்னாடி போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அந்த 2 ஸ்கூல் எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வேலையே எதுவும் வரல. பரவாயில்ல. நேற்றும் நம்ம மதியம் ஒரு 2 ஹவர் நேற்று 2 ஹவர் தூங்கினோம். இன்றைக்கி ஒரு 1.5 ஹவர் சம்திங் தூங்கணும். 2 நாளாக பரவாயில்ல, நல்லா தூங்குறதுக்கு நமக்கு மதியம் டைம் கிடைக்குது. ஃபஸ்ட்லாம் நமக்கு மதியானாலே ஏதாவது வேலை வந்துகிட்டே இருக்கும். ஒன்று திங்ஸ் வாங்குற மாதிரி, இல்லைன்னா பாலைவனத்துக்கு போகிற மாதிரி ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஏதாவது வேலை இருந்துகிட்டே இருக்கும். இப்பயும் பார்த்தீங்கன்னா நமக்கு போர் அடிக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டுருக்கோம். நேற்று மழை வந்து எல்லா வண்டியெலாம் நாசமாகிடுச்சு. பேக் சைடில் ஒரு 4 வண்டி இருக்குது. அதை மட்டும் நம்ம துடைக்கணும். கொஞ்ச நேரம் கழிச்சு கூட துடைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு கொஞ்ச நேரம் போயிட்டு முன்னாடி டைம் பாஸ் பண்ணிட்டு வருவோம் வாங்க. பாருங்கள் நேற்று மழை பெஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லா வண்டியுமே அப்படி தான் இருக்குது, புள்ளி புள்ளியாக இருக்குது. ஒரு 3 வண்டி அங்கே ஒரு வண்டி நிற்குது. இந்த 4 வண்டி நம்ம இப்போ தண்ணி அடிச்சு விட்டு இது பண்ணோம், துடைக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி அதெல்லாம் நான் துடைச்சி விட்டேன். இந்த மழை நம்மளை ரொம்ப சோதிக்குது. சரி டக்குன்னு தண்ணி அடிச்சு விட்டு துடைப்போம். எல்லாம் புள்ளி புள்ளி ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு வேறு எதுவும் வேலை வரதுக்குள்ளே இந்த வேலையை முடிப்போம் வாங்க. பக்காவாக பார்த்தீங்கன்னா 4 வண்டியை நம்ம துடைச்சிட்டோம். இதுக்கப்புறம் மழை வருமா வராதான்றது தெரில. கிளைமேட்டு பாருங்கள், மழை வரா மாதிரி தான் இருக்குது. நேற்று இந்த மாதிரி தான் இருந்தது. நேற்று நைட்டு தூரல் போட்டு எல்லாம் நாசமாயிடுச்சு. இன்றைக்கி என்னாவும் தெரில. சரி நடக்கிறது நடக்கட்டும், நம்ம கடமையாக நம்ம செய்வோம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது. இப்போ தான் நம்ம ஓனர் வந்தார். வந்துட்டு ஏடிஎம்மில் போயிட்டு 10 தினார் காசு எடுத்துன்னு வர சொல்லியிருக்காரு. நம்ம இப்போ தான் சாப்பிட்டோம். இப்போதைக்கு போயிட்டு காசு எடுத்துகிட்டு வரலாம். எதனா வேலை சொல்கிறாதான்றதை பார்ப்போம் வாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்முக்கு வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. நம்ம ஏடிஎம்லேருந்து காசு எடுத்து வந்து நம்ம ஓனர்கிட்ட கொடுத்தோம். நான் ரிட்டன் அவர் நம்மகிட்டே கொடுத்துறாரு. நாளைக்கு வேறு பாலைவனத்துக்கு போனோமா. நாளைக்கு நமக்கு வேலை சரியான சம்பவம் இருக்குது. இப்போதைக்கு நமக்கு வேலை முடிஞ்சது. டேரெக்டாக ரூம் போக வேண்டியதான், போயிட்டு தூங்க வேண்டியதான். ஏன்னா நாளைக்கு நமக்கு ஸ்கூல் வேறு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக விலாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், பாய். நாளைக்கு விலாகில் பார்க்கலாம்.